நேத்திக்கு சாயந்தரம் நாங்கள் சேலம் தாங்க போயிருந்தோம். ஏன்னாக்கா விகாஸ் தம்பி வந்து கொஞ்சம் புக்ஸ்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். என்னடா இந்த பையன் அதிசயமாக புக்ஸ்லாம் கேட்குறான் அப்படின்னு எங்களுக்குமே உண்மையாலுமே ஆச்சரியமாக தாங்க போயிடுச்சு. நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வந்து பரோடா பேங்க் இருக்குங்க. அந்த தெருவில் தான் வந்து இந்த கடைங்க எல்லாமே இருக்குது. அங்கே தான் வந்து இந்த மாதிரி பழைய புக்குங்க எல்லாமே விற்பாங்க. அங்கே தான் வந்து அவனுக்கு தேவையான புக்குங்க எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் போகணும்னு சொல்லியிருந்தான். அங்கேயும் கூட்டிகிட்டு போனாருங்க. அங்கே டிமார்ட் போனாலே எப்போ போனாலும் ஏதாவது ஸ்நாக்ஸ் பொறுக்கி வச்சுக்குவாங்க. அதுக்கு தான் போகிறது அவன். வினிஷா பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் வாங்கணும்ல திங்ஸ் எல்லாமே, அதெல்லாமே வாங்கணும். 2 பாக்ஸ் கேட்டிருந்தா, 2 பாக்ஸும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பயிருங்க கொஞ்சம் வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு தேவையான நிலக்கடலை, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, இந்த மாதிரி பயிர் தானியங்கள்லாம் வாங்கியிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தார். நான் லிஸ்ட்டு எழுதி கொடுத்துருந்தேன். 2 பேருமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் போய் கொஞ்சம் டவுனில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டேன். கடைசியாக வந்து டெய்லி நட்ஸு குடிக்கிறான் இல்லைங்களா, அதுக்கு அச்சிஃபனில் போய் கொஞ்சம் நட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த புக்ஸ்லாம் தாங்க அவன் வாங்கியிருந்தான். ஜெய் அவன் வந்து எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றான். சரி, அதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புக்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தான். என்னமோ படிக்கணும்னு ஆசைப்பட்றான். சரி, ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேனேம்மா அப்படின்னா, சரி அதுக்கு தான் இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, படிக்கட்டும்.